இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஹர்திக் பாண்டியாவை மும்பையிலேருந்து லீவாக வர மாதிரி ரூமர்ஸில் மற்றும் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன்சி இப்போ மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்சி ஸ்கைக்கு கொடுக்குற மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் ஓனர்ஸும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி நடந்துருச்சுன்னா ஹர்திக் பாண்டியா மஸ்ட்டாக லீவ் ஆயிடுவார் தான் சொல்லுவேன். அவர் ட்ரேட் பண்ணும்போதே இந்த கேப்டன்சிக்காக தான் முக்கியமாக வந்தது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சாக் பண்ணாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா சாக் பண்ணிட்டாங்க. ஹர்திக் பாண்டியா மஸ்ட்டாக ரீட்டைன்லாம் ஆக மாட்டார். என்ன ஆப்ஷனில் விடுங்க, தாராளமாக விட்டு இவர் கிளம்பிடுவார். இவர் கிளம்புறாரு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் கிளம்புவாங்க. அவங்க தான் ரோஹித் சர்மா மற்றும் ஜஸ்பிரித் பும்ரா. ஜஸ்பிரித் பும்ராவுக்கும் சேம் ரீசன் தான், ஒரு கேப்டன்சியாக கொடுக்கணும் தான். இல்லைனாலும் இவர் மேக்ஸிமம் இருக்க மாட்டார். ஏன்னா இவர் ஒரு ஆப்ஷனுக்கு போனால் ஒரு ஹை ப்ரைஸ் போகிற ஒரே பவுலர் இவர் ஒருத்தர் தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 30 crores போகிற ஒரே பவுலர் ஜஸ்பிரித் பும்ராவை தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா மற்றும் ஜஸ்பிரித் பும்ரா 3 பேரும் ஆப்ஷனுக்கு வந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்கள் நிலைமையை. ஏன்னா எல்லா டீமும் இவங்களுக்காக பயங்கரமாக பிட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் பயங்கரமாக அடிச்சிருவாங்க தான் நினைக்கிறேன். ஹையஸ்ட் ப்ரைஸ் இவங்க 3 பேர்த்தில் யாராக கூட இருக்கலாம். இல்லை நிறைய பிளேயர்ஸ் வரா மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் டீம் கேப்டன்ஸ்லாம் வராங்க. அதனால் இவங்க பயங்கர ரேட்டுக்கு போக சான்ஸ் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை இதில் யார் எடுப்பாங்கன்னே தெரியாது. 3 பேர்த்துக்கும் ட்ரை பண்ணுவாங்க. யாராவது ஒருத்திங்க எடுக்கக்கூட சான்ஸுகள் இருக்கும். பார்ப்போம் யார் சென்னைக்கு வரப்போகிறா இல்லையான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கு கேப்டன்சி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கைக்கு தான் மேக்ஸிமம் கேப்டன்சி கொடுப்பாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸ்கை ரீட்டைன் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற பவுலர்ஸில் யாராச்சும் ஒருத்திங்களை ரீட்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அன்கேப்டு பவுலர்ஸ். இல்லைனா ஆர்டிஎம் கார்டை வச்சுட்டு யாராச்சும் ஒருத்தர் ரீட்டைன் பண்ணலாம். மற்றும் இன்னும் அவங்களுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க, நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, ஃபாரின் பிளேயர்ஸ் இன்னும்லாம் இருக்காங்க. அவங்களையும் ரீட்டைன் பண்ணுவாங்க. இல்லை திலக் வர்மா இந்த மாதிரி யங்ஸ்டரை கூட ரீட்டைன் பண்ணி வச்சுக்கலாம் தான் நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் மெயின் பிக் 3 அவங்கள எப்படியாவது உள்ளே கொண்டு வரணும்னா ஹர்திக் பாண்டியாவோ கேப்டன்சி, எல்லாருக்குமே கேப்டன்சி ப்ராப்ளம் தான் சொல்லுவேன். ஜஸ்பிரித் பும்ரா, ரோஹித் சர்மா இவங்க எல்லாருக்குமே கேப்டன்சி மஸ்ட்டாக தான் கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மஸ்ட்டாக லீவ் ஆகிறாரு. மிச்சம் இருக்க 3 பேர் ஒரு சந்தேகம் தான். இதில் ஸ்கைக்கு கேப்டன்சி கொடுக்கலன்னா அவரும் லீவ் ஆவார். ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி கொடுக்கலன்னா அவரும் லீவ் ஆவார். ஜஸ்பிரித் பும்ரா பற்றி கரெக்டாக அஃபிஷியலாக நியூஸ் எதுவுமே ஸ்ப்ரெட் ஆகலை. ரிப்போர்ட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நான் கம்பல்சரி நம்ம சேனலில் கொடுப்பேன், மறக்காமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஹர்திக் சென்னைக்கு வருவாரா, ஜஸ்பிரித் பும்ரா சென்னைக்கு வருவாரா, ரோஹித் சர்மா சென்னைக்கு வருவாரா? இதே கேள்வி தான் எனக்கு ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு என்ன யோசனை? இவங்க 3 பேர்த்தில் யார் அதிகமாக எடுக்க சென்னை வாய்ப்புகள் இருக்குது? அதை பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மிச்ச வீடியோ தான். பை கைஸ்.